நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்றார். யோசுவாவிட்ட சொன்ன ஸ்டைல் வேற மாதிரி, ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன அந்த இது வேற மாதிரி, நேரடியா ஆண்டவர் பேசுற மாதிரி இருக்கும். தீர்க்கதரிசி சொல்றது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். ஆமென். அப்படி அந்த நீதியின் வலது கரத்தால் நம்மை தாங்குவேன் சொல்லி வாக்களிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அதே இதுல 13வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நிறைய நேரம் ஆண்டவர் நம்ம கூட நேரம் இந்த மாதிரி வசனங்கள் மூலமா பேசுகிறார். எதற்காக வேண்டி நம்ம பைபிளை அடிக்கடி வாசிக்கணும், தியானிக்கணும்னா இருதயத்தின் நிறைவால் தான் வாய் பேச முடியும்.